அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் இருக்காங்க. ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் உங்களை புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்பா முழுமையா அப்பா என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல. அது ரொம்ப வேதனையா இருக்குண்ணா. ஏன் புரிஞ்சுக்கொள்றாங்கல்ல தர்ஷினி? அதுதான் எனக்கும் தெரியல. நான் எது செஞ்சாலும் அது பிள்ளையாவே பாக்குறாங்க. அதனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க தர்ஷினி? நான் வேலை செய்யறேங்க. வேலை செய்றீங்களா? நீங்க படிச்சு முடிஞ்சு வேலை செய்றீங்க. ஏதாவது பிரச்சனை நடந்ததா? இப்படி உங்க அப்பா அம்மா பிடிக்காமலே போறதுக்கு அல்லது புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுக்கு ஏதாவது நடந்ததா உங்களுக்கு அப்பா அம்மாக்கும் இடையில? ஒரு லவ் பண்ணேன்னா அது பிடிக்கல விட்டாங்க. லவ் பண்ணது வீட்டுல பிடிக்கல யாருக்கும்? நீங்க இன்னும் லவ் பண்றீங்களா? நீங்க விட்டுட்டீங்க? அப்பா அம்மாக்காகவே விட்டுட்டீங்களா? அதுக்கு பிறகு அப்பா அம்மா புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க. உங்களை என்ன விஷயங்களுக்காக நினைக்கிறீங்க அப்படி புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்கன்னு? என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருது உங்களுக்கு அப்படி அவங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது இப்படி உங்களுக்கு விளங்குது தர்ஷினி? அதாவது இப்ப அவங்க புரிஞ்சு கொள்றாங்க இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன விஷயங்கள் அப்படி புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க? பொதுவா எல்லா விஷயங்களும் நான் பேசுறது சரி, நான் போறது சரி, வாடுறது சரி. பெரிய அளவுல என்னோட யாரும் பேசுறது இல்ல. உங்களோட வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அம்மா அப்பா அண்ணா 2 பேரும். அண்ணா 2 பேரும் உங்களோட பேசுவாங்களா? பேசுவாங்கண்ணா. அவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அவங்க புரிஞ்சு கொள்றாங்க உங்களை? அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. ஆனா அம்மா அப்பா தான் இப்ப இந்த காதலிச்சு நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு எவ்வளவு காலம் ஆகுது? ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதா? இன்னும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய அம்மா அப்பா மனசுக்குள்ள உறுத்தலா இருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்களா? எனக்கு தெரியல. நீங்க நேர கேட்டிருக்கீங்களா தர்ஷினி அம்மா அப்பாட்ட? என்ன நீங்க அம்மா அப்பாவோட நீங்க எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்றது உண்டா? அந்த ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களே அந்த மாதிரி இல்லையா நீங்க அம்மா அப்பாவோட? சரி, நீங்க அம்மா அப்பாட்ட நீங்க கேளுங்க தர்ஷினி. இப்படி நான் காதலிச்சது ஒருத்தருக்கு அவர் காதலிச்சிருந்தீங்க. அதுக்கு பிறகு அம்மா அப்பாக்காகவே தான் அவர் அந்த காதலை கூட விட்டுருந்தீங்க இல்லையா? நீங்க அதை சொல்லிட்டு நீங்க இப்ப இன்னும் என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுக்குள்ள என்ன உறுத்தலா இருக்கு அம்மா அப்பான்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட நேரடியா பேசும்போது அவங்க சில விஷயங்களை சொல்லலாம் இல்லையா? அப்படி பேசுற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குமா தர்ஷினி? இது வரைக்கும் இருக்கல, இங்க இருக்குமோ தெரியாது. நேரடியா பேசுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுறீங்களா நீங்க? அல்லது இதுவரையில நீங்க அப்படி அவங்களோட பேசினது இல்ல? இதான் சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு உறவு இருக்கிறது இல்ல. இதுதான் ஒரு பெரிய காரணமாவும் இருக்கும் சில நேரங்கள்ல. சில வீடுகளை பாத்திருக்கீங்களா தர்ஷினி? அவட இந்த பிள்ளைகள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. ஏன் நீங்க அப்படி இருக்க கூடாது? இப்ப புதுசா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? புதுசா அப்படி ஒரே அடியா அப்படி நட்புறவோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அம்மா அப்பாட்ட நேரடியா கேளுங்க. ஏன்னா இது உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாளா உறுத்தலா இருக்கு இல்லையா? இதே உறுத்தலோட இருக்க முடியுமா தொடர்ந்து? கஷ்டமானது. இதனால நீங்க யோசிக்கிறீங்க ஏன் அம்மா அப்பா என்ன புரிஞ்சு கொள்றாங்க இல்ல அப்படிங்கறத நீங்க தினம்தோறும் யோசிக்கும் போது அது உங்களுக்கு கவலையா இருக்கு. அதனால நீங்க நேரடியா அம்மா அப்பாட்ட கேளுங்க. இன்னும் ஏதாவது உங்களுடைய மனசுக்குள்ள ஏதாவது எனக்கு சொல்லணும்னு இருக்கா, நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா, அல்லது நான் ஏதாவது பிள்ளையா நடந்து கொள்றேன்னா அப்படிங்கறத நேரடியா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி நான் பிள்ளையா நடந்து கொள்றேனா இருந்தா நான் திருத்தி கொள்றேன் அம்மா அப்பான்னு சொல்லி நீங்க அவங்களோட நேரடியா கதைக்கும் போது அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும். அல்லது அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயத்த கேட்காம இருக்கலாம் இல்லையா இது வரைக்கும்? அது கூட. ஆகவே நீங்க இது ஒரு பெரிய கவலை, பெரிய பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும் இல்லையா? ஆகவே நீங்க போங்க, அம்மா அப்பாவோட மனசு திறந்து பேசுங்க. ஏன்னா அவங்கதான் இந்த உலகத்துல ரொம்ப உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க இல்லையா? அவங்க எப்பவுமே உங்களை தப்பா நினைக்க போறது இல்ல, நீங்க நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. தர்ஷினி, நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையணும். வாழ்த்துக்கள்.